வணக்கம். இன்று பதிவில் நாம் பார்க்க போகிறது தை மாத வளர்பிறை பஞ்சமி தேதி திதி நேரம் விரைய செலவு ஏற்படாமல் இருக்க ஏற்ற வேண்டிய தீபம் மற்றும் வராகி படம் சிலை வைத்திருப்பவர்கள் இந்த ஒரு தவறை செய்யக்கூடாது. அது என்ன என்பதை இப்பதிவில் பார்க்கலாம். எங்கள் அனைத்து பதிவுகளும் தங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வராகி சிலை வைத்திருப்பவர்கள் மாதம் 2 முறையாவது கட்டாயம் அபிஷேகம் செய்ய வேண்டும். படம் சிலை வைத்திருந்தால் முறையாக பராமரிக்க வேண்டும். இல்லை இயலாதவர்கள் தீபம் மட்டுமே வைத்து, அதாவது ஒரு தீபத்தையே வராகியாக பாவித்து வழிபடலாம். வராகிக்கு வெள்ளை தீபம், வெற்றிலை தீபம், தேங்காய் தீபம் என பல இருக்கின்றன. ஆனால் இந்த ஒரு எளிய தீபத்தை மட்டுமே ஏற்றினாலே போதுமானது. அதாவது ஒரு புதிய அகல் விளக்கில் நெய் தீபமாக தாமரை தண்டு தெரியும். அதில் ஒரு ஏலக்காய், 2 கல்கண்டு போட வேண்டும். இந்த ஒரு தீபத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே தொடர்ந்து வீட்டில் ஏற்றி வர செல்வ செழிப்பு ஏற்படும். விரைய செலவு ஏற்படாது. அதாவது மருத்துவ செலவு, வண்டி வாகன செலவு இப்படி எதுவும் இருக்காது. முடியாதவர்கள் வராகிக்கு வெள்ள தீபம், முடிந்தவர்கள் வராகிக்கு வெள்ள தீபம் மற்றும் வெற்றிலை தீபம் ஏற்றலாம். வெற்றிலை தீபம் நினைத்ததை நடத்தி கொடுக்கும். 2026 தை மாத வளர்பிறை பஞ்சமி தேதி 23/1/26 வெள்ளிக்கிழமை வருகின்றது. பஞ்சமி தேதி நேரம் வெள்ளிக்கிழமை அதிகாலை 2 மணி 9 நிமிடம் முதல் இரவு 12 மணி 51 நிமிடம் வரை இருக்கின்றது. பூஜை நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம், அதாவது 4 மணி முதல் 10 மணி வரையும் செய்யலாம். பிறகு மாலை 5:30 முதல் 8 மணி வரை செய்யலாம். சுக்கிரவாரை நேரமான இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலும் இந்த பூஜையை செய்யலாம். நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பானகம் தங்களால் முடிந்தவற்றை வைத்து ஓம் ஸ்ரீ வராகியை போற்றி என 108 முறை சொல்லுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி. இதே நேரம் வெள்ளிக்கிழமை